மேற்பட்டு நடக்க முடியாது. அப்போ அவங்க குதிரையில் வந்த உடனே அவங்க இறக்கி நின்றுடனே சொன்னாங்க, கூமு இலா சையதிக்கும், உங்கள் தலைவருக்கு எஞ்சி நில்லுங்க. ரவாஹ் முஸ்லிம், புகாரி முஸ்லிம். உங்கள் தலைவருக்கு நீங்கள் எஞ்சி நில்லுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தாங்க, உட்காந்தாங்க, பஞ்சாயத்து பண்ணாங்க, திருப்பி சொன்னாங்க. அந்த பிரச்சனை வேறு. ஒரு கூட்டத்தின் தலைவர் வரும்பொழுது அவருக்கு எஞ்சி நிக்கணும் சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னதாக புகாரி முஸ்லிம் பதிவாக இருக்குது. ரசூலுல்லாஹ்க்கு நம்ம எஞ்சி நிற்க கூடாது? ரசூலுல்லாஹ் இப்ப இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப ஆல்ரெடி சொன்னோம்ல, நம்ம ரசூலுல்லாஹ் வரது ஹதீஸ் இருக்குல்ல, இப்ப எஞ்சி நிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா அத்தாக்கும் கரீமுல் கௌம் ஃபக்ரிமுஹு, இதா அத்தாக்கும் கரீமுல் கௌம் ஃபக்ரிமுஹு, ஒரு கூட்டத்தின் தலைவர் உங்களுக்கு வந்தால் அவரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் சொல்லி அல்ல ரசூலுல்லாஹ் எஞ்சி நின்று காமிச்சாங்க. ஏஞ்சி நிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னாங்க, லா தகுமு கமா கமா லா தகுமு கமா யகுமுல் ஆஜிம், மற்ற மதத்தில் எஞ்சி நிக்கிற போல் நீங்க எஞ்சி நிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, மாற்று மதத்தார் இஸ்லாம் அல்லாதவங்க எல்லாம் கண்டவங்க எல்லாம் எஞ்சி நின்றாங்க. அப்படி எஞ்சி நிக்காதீங்க, கண்ணியமான பெரியாருக்கு எஞ்சி நிற்கன்னு அர்த்தம் அதுக்கு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலபேத் ஓதும்போது எஞ்சி நிற்க வேண்டும் என்பது சுன்னத்தான ஒரு செயல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த ஒரு செயல் என்பது பூர்வங்கமான ஆதாரபூர்வமான ஒரு விஷயம். ஆதாரம் தேடுறது நம்ம முஸ்லிமுடைய வேலையே கிடையாது. நான் ஆதாரம் சொல்றதும் தவறு. ஏன் நிலை அப்படி ஆயிப்போச்சு, எவ்வளவு மோசமா அபூஜல் நிலை ஆயிப்போச்சு. நமக்கு ஆதாரம் சொல்றது மிகப்பெரிய குற்றமான செய்தி. இஸ்லாத்தில் மிகப்பெரிய கூட்டத்தில் மிகப்பெரிய குற்றம் ஆதாரம் சொல்றதுதான். எந்த ஆதாரம் சொல்ற இஸ்லாம் ஆதாரம் சொல்ற உலமா ஆரியம் பார்த்தாலும் சலாம் சொல்லிட்டு போயிருங்க, என்னையும் சேர்த்தான். ஏன் நிலைமை நாங்க அப்படி ஒரு நிர்பந்தம் ஆயிப்போச்சு. ஏன் ஆதாரம் கேட்டது யார் கேட்டா? அபூஜல் தான் கேட்டான். ரசூலுல்லாஹ் மேராஜ் போயிட்டு வந்தாங்க, அபூஜல்ல பார்த்தாங்க. நான் மேராஜ் போயிட்டு வந்தேன், அல்லாஹ் பார்த்தேன், நான் தொழுக வேண்டியதுன்னா சதக்தா யா ரசூலுல்லாஹ், முடிஞ்சு போச்சு வேலை. ரசூலுல்லாஹ் உண்மை சொன்னீர், முடிஞ்சு போச்சா இல்லையா? அடுத்து அபூஜல் செய்தி அப்ப நான் பார்த்தேன், நான் மேராஜுக்கு போயிருந்தேன் அப்படின்னா அவன் என்ன செஞ்சான், நீ உனக்கு வேற வேலை இல்லைன்னு சொன்னான் அவன். அப்ப ஆதாரம் கொடு, நீ பைத்துல் முஸ்லிம் பைத்துல் முஸ்லிம் எத்தனை தூண் இருக்குது ஆதாரத்தை காமிட்டேன். ஆதாரம் கேட்டது யாரு? அபூஜல் தான். அபூஜல் தான் ஆதாரம் கேட்பேன், ஆதாரம் சொல்றதும் அவன் தான். நம்ம ஆதாரம் நம்ம சொன்ன ஆமனா சல்லம்னா. எந்த சஹாபி ரசூலுல்லாஹ் ஆதாரம் கேட்டாங்க சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணும் இருக்குது இல்ல? எந்த சஹாபி ரசூலுல்லாஹ் ஆதாரம் கேட்டாங்க? ஒருத்தரா சொல்லுங்க. விளக்கம் கேட்டிருக்குது வேற, எப்படி தொழுகணும், எப்படி ஒளி செய்யணும், எப்படி நாங்கள் ஹஜ் செய்யறது, எங்க வீட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்வு என்ன, அந்த விளக்கமும் சட்டம் கேட்டிருப்பது என்பது வேறு. ஆதாரம் கேட்க எந்த சஹாபி ஆதாரம் கேட்டாங்க? இந்த ஆதாரம் கேட்கிற வழக்கம் எங்க முளைச்சிச்சு, யாரு கொண்டு வந்தா? கேட்டேன், அபூஜல் கேட்டேன், யஹூதி நசரா கேட்டேன். அந்த யஹூதி நசரா ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விதான் இன்னைக்கு அவன் கேட்கிறான். முஸ்லிம் கேட்கவே மாட்டான். எப்படி சூழ்நிலை வந்து வாட்சி நான் என்ன பேச வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அப்படி சூழ்நிலை ஆயிப்போச்சு. எனவே மீலாத் என்பதும் அது செய்யக்கூடிய அத்தனை பாடல்களும், மீலாத் என்பதும் மௌலிது ஓதுவது, பாடல் ஓதுவது, எஞ்சி நிற்பது, மரியாதை இருப்பது, மனம் பூசுவது எல்லாமே சுன்னத்தான காரியம். குர்ஆன் சொல்கிறது. ஹதீஸ் மூன்றாவது விளக்கத்துக்கு இடமே நம்ம சொல்லல. அது ரெண்டாவது பிரச்சனை நிறைய இருக்கு. ஷாஃபி மதுஹபுல மிகப்பெரிய துணை செபிக்கி இமாம், அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மீலாதோட வந்து ரசூலுடைய பிறந்த நாள் செய்ததுன்னு ஏஞ்சி நின்றுக்குவாங்களாம். நபவி இமாம் தெரியும், இமாம் ஷாஃபி மாட்டாங்க. எங்களுக்கு நாங்க ஹனஃபி மதுஹப், நாங்களே அவங்க அவ்வளவு பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க நபவி இமாம். ஷாஃபி மதுஹபுடைய தூண்கள் அவங்க ஏஞ்சி நின்றுக்குதா, அவங்க கிதாபில் எழுதி வச்சிருக்காங்க. இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துஹஃபான் ஒரு கிதாப் இருக்கு ஷாஃபி மதுஹபுல. இன்றைக்கு 30 கோடி, நான் உலகம் பூரா சுத்தினால் 30 கோடி ஷாஃபியாக்களுக்கு அதுதான் வேத புஸ்தகம் தான். அந்த கிதாபுல சொன்ன ஒரு வார்த்தை தான் ஃபத்வா. அந்த கிதாப் துஹஃபா என்ற வார்த்தை, அந்த கிதாபுல இப்னு ஹஜர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் அந்த தீர்ப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் மாற்றமே கிடையாது. சற்றேற குறை 600 ஆண்டுகளாக தமிழ்ல சொல்லுவாங்க, கல் உடைஞ்சாலும் சொல் உடையாத இப்னு ஹஜர்னு சொல்லுவாங்க. கல் உடைஞ்சிடும், ஆனா இப்னு ஹஜர் ஃபத்வா உடையவே செய்யாது. ஷாஃபி அப்படி அற்புதமான ஒரு ஆள் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துஹஃபான கிதாப் எழுதியிருக்காங்க, ஷாஃபி ஃபத்வா கிதாப். அந்த கிதாப் நான் அந்த ஷாஃபி நாடு இந்தோனேஷியா மலேசியா போன்ற நாடுகள்ல போய் பார்த்திருக்கிறேன். அற்புதமான கிதாப். அங்க அவங்க அந்த குர்ஆனுக்கு அடுத்து ஆயத்தை வச்சிருக்காங்க. புகாரி யாருக்கும் தெரியாது. ஷாஃபி மதுஹப்ல அவ்வளவு பூனிப்பான ஆட்கள். ஷாஃபி மதுஹப் தான் தெரியும். நான் போய் ஹனஃபி சொல்லும்போது சுத்தி நின்று வேடிக்கை வைப்பாங்க, நின்று சுத்தி நிற்கிறாங்க. நான் ஃபஜ்ர்ல ஓர் தொழுதேன்னா நாங்க ஹனஃபி கையை தூக்க மாட்டோம், இப்படி கட்டுவோமா இல்ல கொடுத்து மாட்டோம், சுத்தி 100 பேர் நிற்கிறாங்க, வேடிக்கை வைப்பாங்க. தெரியாது ஹனஃபி மதுஹப் என்னன்னே தெரியாது, சொன்னாலும் விளங்காது. அப்படி அந்த ஹைத்தமி சொல்றாங்க ஏன் சிரிக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் விலாத் சம்பந்தமா ரசூல் நிலபேத்து வந்து ரசூல் சலாம் பேத்து வந்தா எஞ்சி நிக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஷாஃபி மதுஹப் பிறரை பத்தி பேச வேண்டிய அவசியம் சொன்ன ஜமாத் ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்கு கடமைப்பட்டவர்கள், அந்த கடமையை உணர்ந்த மக்கள்.
அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப மீலாது விழா கொண்டாடணும், மௌலிது ஓதணும், அதை பைத்து ஓதணும், அப்படி இருக்கணும். வேற எந்த பிரச்சனையும் இடமே கிடையாது. எனவே மீலாசனா நேரம் சரியா போச்சா? சரியாடுச்சுல்ல? மணி என்னாச்சு? எனக்கு வயசாச்சுல்ல. அப்ப மீலாது விழா கொண்டாட வேண்டும். அது அப்ப இன்னொரு குற்றச்சாட்டு பண்றேன். அன்தகஃபாருல் ஹதாயா, ரசூல்லா பாவத்தை மன்னிக்கிறாங்க கேட்கறாங்க. அல்லாஹ் தான பாவத்தை மன்னிக்கிறது, ரசூல்லா பாவத்தை ரசூல்லாவை அல்லாஹ் மாதிரி ஆக்குறாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அல்லாஹ் ரசூல்லாவை அல்லாங்கிறது, ஊர் அல்லாங்கிறது, மனுஷன் பார்த்து அல்லாங்கிறது, அந்த கூட்டத்தை சேர்ந்த கூடாது. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம அப்படியே அந்த பாவத்தை மன்னிப்போம்னு சொல்றோம். நம்ம ரசூல்லாவை அல்லாஹ் அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் நம்ம இல்ல. நம்மள கூட்டம் தரீகா பூரா அப்படி ஆக்கி போட்டாங்க. தரீகாண்டா எல்லாம் அல்லாஹ்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி சொல்லவும் கூடாது. ஞானம் என்பது உண்டு, உஜூது அல்லாஹ்வுங்கிறது உண்டு. ஆனா ஷரீஅத் சொன்ன அந்த அளவில் சொல்லணும். அதுக்கு மாறி சொன்னால் சொன்னவன் தான் அது மார்க்கத்தில் இஸ்லாத்தில் கிடையாது. அப்படி சொல்ல நம்மளை பிடிச்சி காஃபி இருக்கிறது. காஃபின்னு யாரும் சொல்லவும் கூடாது. ரசூலா சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒண்ணு ஒருத்தர் பார்த்து காஃபின்னு சொல்றதுதான். அது இருக்கட்டும். தெரியுதா இல்லையா? அதனால என்ன கண்டதெல்லாம் அல்லாஹ்னு சொல்லிட்டு அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன வேலை? என்னத்தை அல்லாஹ் என்னத்தெல்லாம் சொன்ன ஷிர்க் வைக்கூடாதுன்னு இறக்கி வச்சிருக்கேன். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு நோக்கமே ஷிர்க்ல இருந்து அங்கே ஷிர்க் சொன்னா இது இதே குர்ஆன் ஆயத்தை எடுத்து சொன்னா இது வஹாபி மேல பெரிய மோசமான செய்தி. இருக்கட்டும். அப்ப தப்லீக் இல்ல, அதாவது சுப்ஹான மௌலிதுல ஒரு கண்டனம், மௌலிதுக்கு கண்டனம் என்னன்னா அன்தகஃபாருல் ஹதாயான்னு வருது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா பேச்சிலிருந்து பாவ மன்னிப்பு கேட்டு வரும். ரசூலுல்லாஹ் எங்க பாவத்தை மன்னிப்பாராக, மன்னிப்பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல ஆதாரம் சொல்றேன், அப்புறம் விளக்கம் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை மன்னிப்பார். நம்ம வீட்டுல மனைவி செஞ்ச சத்தம் போட்டா மனைவி பார்த்து அவன் மன்னிக்கிறோம், மகனை மன்னிக்கிறோம். தாய் தகப்பர்கள் பிள்ளையை மன்னிக்கிறாங்க. தாய் தகப்பனை மீறி நடந்தா தாய் தகப்பனை மன்னிக்கிறாங்க. வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தகப்பனை கட்டுப்படுத்துவது வாஜிபானது, கடமையானது. அதை தாய் தகப்பன் மன்னிக்க வாஜிபையே வாஜிப் மாத்தமான ஹராமானது, அல்லாஹ் கோபமானது, பெரும்பாவம். அது தாய் தகப்பன் மன்னிக்கிறாங்களா இல்லையா? ரசூலா சொன்னாங்க மன்னிப்பவாதனே அவன் மன்னிக்க மாட்டான். எவனா எல்லாரும் எவனா இருந்தாலும் மன்னிக்கணுமா? அப்ப அவனை அல்ல மன்னிப்பானா? மன்னிக்கிற என்பது இறை பண்பு ஒண்ணுமே கிடையாது. புகாரில வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி என்ன சொல்லுதுண்டா, லா ஃபல்லுன். புகாரில வருது ரசூலுல்லாஹ் குணத்தை பத்தி சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குணம் என்ன? சிபத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடத்தில் புகாரில வரக்கூடிய செய்தியை பாருங்க. லா ஃபல்லுன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுகெடுத்தவர் அல்ல. வலா கலீலுல் கல்பி, வன்னஞ்சர் கல் நெஞ்சர் அல்ல. வலா சஹாபின் பி சூகி, கடைத்தெருவில் சப்தமிட்டு பேசுவர் அல்ல. யஃபு, மன்னிப்பார்கள் ரசூலுல்லாஹ். யக்ஃபிரு, பாவத்தை மன்னிப்பார்கள். ரவாஹு புகாரியும். ஒரு பாவம் ரெண்டு, யஃபு யக்ஃபிரு, ரெண்டு வகையான பாவத்தை மன்னிப்பாங்கன்னு வருது. அப்ப அடுத்த ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள் இருக்கா இல்லையா? என்னத்தை மன்னிப்பா? எல்லாத்தையும் மன்னிப்பாங்க. மன்னித்திருக்கிறார்களா இல்லையா? என்னென்னது? கொலை கூட்டத்திலிருந்து ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சு அடிச்சாரு, கிணத்து தள்ளி மூடிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு வந்தார். புகாரிலாம் புகாரி தான். அப்புறம் குடிச்சிட்டு வந்தாரு, ஓடி போய் அடிச்சாங்க. சஹாபன் சேர்ந்து அடிச்சு போட்டாங்க, செருப்பு கட்டி அடி அடிச்சாங்க. அது என்ன ஒரு சஹாபி என்னன்னாங்க 40 அடி, அது ஹத்து எனக்கு இருக்கு. அப்புறம் ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தார். வழக்கமாக எழுந்து ஓடுறாங்க சஹாப் அடிக்கிறது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சும்மா இருங்க, அல்லாஹ் ரசூலுக்கு பிரிய வச்சிருக்காரு. ஹத்த மன்னிச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சது. இப்ப இந்த நிகழ்ச்சி எதுக்கு நடத்தி காட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்னால் மன்னிக்க முடியும் அப்படின்னு நிகழ்ச்சி காட்டினார். ரவாஹுல் புகாரி. ஏன் நம்ம பார்த்தோம் மன்னிக்க மாட்டாங்க? மன்னிப்பு என்பது தெய்வம்சமா? மகன் மன்னிக்கிறேன், வேலைக்காரனை மன்னிக்கிறேன், பொண்டாட்டி புருஷன் மன்னிக்கிறேன், எல்லா உலகத்தில் மன்னிக்கிறது பொறுத்துக்கிறேன். அப்புறம் என்ன? அது அப்புறம் என்ன மன்னிக்க மாட்டாது? ரசூலுல்லாஹ் பாவத்தை மன்னிப்பார்கள். மன்னிப்பு என்பது தெய்வம்சம் இல்லையே. தஜ்ஜால் வரும், புகாரில் தஜ்ஜால் வருவான். இவனுக்கு கியாமத் அன்னைக்கு அவன் என்ன ஒருத்தனை வெட்டுவான், அப்புறம் ஹயாத்தாக்கிடுவானா, அப்புறம் ஒருத்தனை மௌத்தாக்குவானா. எப்படி மௌத்தாக்குறவன் ஹயாத்தாக்குறானா இல்லையா? அது தெய்வம்சம். மௌத்தாக்கல ஹயாத்தாக்குறதே தெய்வம்சம். அதே அவனுக்கு முடியும்டா. பாவம் மன்னிக்கிற சாதாரண இது என்ன பத்தி? இதுல தெய்வம்சம் என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ் பாவம் மன்னிப்பு சொன்னனால என்ன? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிபத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க, ஒண்ணுமே இல்லையே. என்ன பண்பை தந்தார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியத்தை கொடுத்தாங்க. அவனுடைய தராதரத்தை திருப்பி சொன்னோம். நமக்கு சொன்னதை திருப்பி சொன்னோம். ரசூலுல்லாஹ் மன்னித்த நிகழ்ச்சி எத்தனை? இப்னு உமர் போய் கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் நீங்க எத்தனை தடவை ஒரு நாளைக்கு உங்க அப்த மன்னிப்புங்க? ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னிப்புண்டாங்க.